ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முன்னாடி நம்ம வள்ளலாரோட வீடியோ போட்டிருந்தோம், ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஒரு சில கமெண்ட்லாம் வந்துருந்துச்சு. ஒரு சில கமெண்ட்லாம் நானும் பார்க்க முடியுது. ஓகே, நல்ல ரெஸ்பான்ஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ நிறைய கமெண்ட், ஸோ தேங்க்ஸ். அண்ட் நவ் நம்ம இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு முக்கியமான விஷயம், அடித்தளமான விஷயம், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி என்னப்பா பெரிய விஷயம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? பொதுவாக வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம், நிறைய கோயில்களில் பார்த்துருக்கலாம், நிறைய புத்தகங்களில் பார்த்துருக்கலாம். நீங்கள் எடுத்துக்கோங்க, டாப் மோஸ்ட் ஒரு 10 புத்தகங்கள் எடுத்துங்க. டாப் மோஸ்ட் ஒரு 10 புத்தகங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து திருவருட்பா எடுத்துக்கோங்க, இல்லை திருக்குறள் எடுத்துக்கோங்க, இல்லை நாலடியார் எடுத்துக்கோங்க, இல்லை திருவாசகம், என்ன புத்தகம், ஆத்திச்சூடி, என்ன புத்தகம் வேணால் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தர்மத்தை வந்து வலியுறுத்தி பேசியிருப்பாங்க. தர்மத்தை கடைப்பிடிக்கணும், தர்மம் பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும், நல்ல விஷயம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி தர்மத்தை வந்து ரொம்ப வந்து வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க மக்களோட வாழ்க்கையில். ஏன் தர்மத்தை அத்தனை பேர் பேசணும்? ஏன் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு 10 புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, ஏன் அந்த 10 புக்ஸ்லேயுமே வந்து தர்மத்தை வலியுறுத்தணும்? நீங்கள் திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அறத்துப்பால்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்டாரே இருக்குது தர்மத்துக்காக. அதேமாதிரி மகாபாரதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, மகாபாரதத்தில் தர்மம் தான் இப்போ வரைக்கும் பேசப்படுது. நீங்கள் திருவருட்பா எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஜீவகாருண்யத்தில் வந்து என்னென்ன தர்மங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி தர்மத்தை வலியுறுத்துது. ஸோ இப்படி நம்ம ஒரு பெரிய பெரிய புத்தகங்கள், பெரிய பெரிய மகான்கள் கொடுத்துட்டு போன புத்தகங்கள் அனைத்துமே நம்ம பார்க்கும் பொழுது தர்மம் 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 தானம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செக்டார் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஐ எம் கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம எதுக்காக வந்து தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், தானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இது ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃப் இல்லையா? நிறைய எப்படி சொல்கிறது, ஃபோன், டெக்னாலஜி, நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். தப்பு இல்லை, கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும்னா இது அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி கலந்த ஒரு லைஃப் தான். டெக்னாலஜி கலந்த ஒரு லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக வந்து தர்மத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், தானத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன் தர்மத்தை பற்றியும் தானத்தை பற்றியும் டெக்னாலஜி லைஃப்லையும் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் நிறைய வாசகங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தர்மம் தலை காக்கும், அது மாதிரி நிறைய வாசகங்கள். ஸோ நம்ம இறக்கும் தருவாயில் நம்ம பண்ண லைக் நம்மக்கிட்ட இருக்க காசாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், காராக இருக்கலாம், பங்களாவாக இருக்கலாம், நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருமே வந்து வருவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வர முடியாது. கன்ஃபார்மாக யாராலையும் வர முடியாது இல்லைங்களா? இது வந்து ரியாலிட்டி. நான் நெகட்டிவாக பேசல, இது வந்து ரியாலிட்டி. ஸோ இந்த நம்ம இறப்பதற்கு முன்பாக வந்து என்ன வருது அப்படின்னாக்கா, நான் வந்து ஆண்டு அனுபவித்து சந்தோஷமாக எல்லாருக்குமே நல்ல செல்வங்களோட நிறைய வயசு முதிர்ந்து வயசு குன்றி இறக்கும் தருவாயில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம பண்ண தர்மம் வந்து நம்மளோட விசுவலைசேஷனுக்குள்ளே வருமா? அதாவது எப்படி அது விஷுவலைசேஷன் ஆகும்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இப்போ தெரியல, இப்போதைய காலகட்டத்துக்கு 70 வயசுன்றதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி போகும்பொழுது உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, உங்களை சுற்றி நிறைய நல்லவங்க இருப்பாங்களாம். ஏன்னா செஞ்ச தர்மம் அப்படி. அந்த நல்லவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் செஞ்ச தர்மம் வந்து உங்கள் தலையை சுற்றி அப்படியே உங்களை ஃபுல்லாக உங்கள் சரௌண்டிங்கே வந்து காக்குமா. எப்படிப்பா அப்படி காக்கும் அப்படின்னாக்கா, நல்ல நல்ல மனிதர்கள் வருவாங்க, நல்ல நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும், உங்களை பார்த்துக்கக்கூடிய நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்பணும். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக ஒரு சில அனுபவங்கள் இதில் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம நிறைய தர்மம் பண்ண நம்மளோட டெத்துக்கு முன்னாடி கண்ணில் அப்படியே நம்மளோட அந்த டெத்துக்கு ஒரு நாளோ இல்லை சம்திங் முன்னாடி வந்து அப்படியே ஒரு ஆனந்தமாக ஒரு வைப்ரேஷன் ஒன்று போகுமா. நம்ம பண்ண தர்மம் அப்படியே எல்லாமே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டே போகுமா. அந்த டைமில் ரொம்ப ஆனந்தமாக இருப்போமா. அது நம்ம இறக்க போகிறோம் அப்படின்றது தெரியாமல் நம்ம அவ்வளோ ஆனந்தமாக நம்ம இருப்போமா. அதே நம்ம கெட்டது பண்ணியிருக்கோம், நம்ம எந்த தர்மம் பண்ணல அப்படின்னாக்கா ஒரே நெகட்டிவ் போகுமா. அந்த நெகட்டிவ் போட்டு நம்மளை டம்ப் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே கொலாப்ஸ் பண்ணிவிடுமா. ஸோ என்னப்பா இறப்பு அதுன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னாக்கா, இல்லை இது தர்மன்றது வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க, தர்மம் வந்து தலை காக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் ஓகே, நீ என்னப்பாவா திருவாசகம் சொல்கிற, திருவருட்பா சொல்கிற, திருக்குறள் சொல்கிற, எங்களுக்கு வந்து இருக்கிறத படிக்கிறதுக்கே டைம் இல்லை, நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் போகணும், நிறைய அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது, எங்கப்பா இதில் போய் நாங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி தர்மம்னா என்ன, தானம்னா என்னன்னு சொல்லி பார்த்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான விஷயமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எளிமையான ஒரு விஷயத்தில் சொல்லித்தரேன். ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கீங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கூட ஒரு 10 to 20 பீப்புள்ஸ் வந்து நின்றுட்டே இருக்காங்க அந்த சரௌண்டிங்கில். அப்போது என்ன ஆகுதுன்னா, லைக் ஒரு பர்சன் ஒருத்தர் வராரு. அந்த நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, ஒரு பர்சன் வந்து கிராஸ் பண்ணி போகிறாரு உங்கள் முன்னாடி. ஸோ அப்போ வந்து அவரை நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ரொம்ப மேபி பஸ்ஸுக்கு அவருக்கு ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லை, அவங்க ஒரு ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம், ரொம்ப சின்ன பையனாக இருக்கலாம், மிடில் ஏஜ் வாட் எவர், எந்த வயசு ஒன்றா இருக்கட்டும். பட் அந்த டைமில் அவருக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குது, ரொம்ப காசு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்ககிட்ட வந்து அதாவது ஒருத்தர்கிட்டே வந்து காசு கேட்குறாரு, உங்கள் முன்னாடி வந்து கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அவருக்கு தேவையான காசோ இல்லை அவருக்கு தேவைப்படக்கூடிய உணவையோ வந்து நீங்கள் கொடுக்கும்பொழுது அது தானம்.
ஏன் இது தானம் அப்படின்னாக்கா, அவர் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்குறாரு, காசோ பணமோ இல்லை உணவோ உங்ககிட்ட கேட்குறாருன்னா, அவர் கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை கொடுக்குறீங்க. கொடுக்கும்பொழுது ஓகேப்பா நான் தான் இதை கொடுத்தேன், ஏதோ நம்மளால் இன்றைக்கி ஒருத்தர் வந்து பசியாறினார், நம்மளால் ஒருத்தர் சாப்பிட்டாரு, நம்ம தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன தாட் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தாட் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து தானம் அப்படின்றப்படுது. இது தானம் தான். இதை வந்து நம்ம தர்மத்துக்குள்ளே சேர்க்க முடியாது, இது தானம். சரிப்பா இது தானம்னு சொல்லிட்டு அப்போ தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அதே ஸ்டோரி சேம் இதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 to 20 பீப்புள்ஸ் வந்து நின்றுட்டே இருக்கீங்க. அதே மாதிரி ஒருத்தர் நின்றுருக்காரு. அவர் ஆனால் யாருக்கிட்டையுமே வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கல. அவர் ரொம்ப தயக்கப்படுறதா இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக அவருக்கு பசிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, இல்லை அவருக்கு பஸ்ஸு காசுன்றது உங்களுக்கு புரியுது. கண்டிப்பாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் தனியாக ஏதாச்சும் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து உணர முடியும். ஸோ அப்படி இருக்க கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் வந்து இப்படி நடந்து போயிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர்கிட்ட போயிட்டு என்னப்பா உங்களுக்கு வந்து பசிக்குதா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, இல்லை நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு போகிறது உங்ககிட்ட காசு இல்லையான்னு சொல்லி அவர் நம்மக்கிட்ட வந்து கேட்காமலேயே ஒரு விஷயத்தை அவரோட தன்மையை புரிஞ்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது வந்து தர்மம். ஸோ இதுதான் வந்து தர்மத்துக்கும் தானத்துக்கு கூடிய விஷயம். நான் திரும்ப சொல்கிறேன், மற்றவங்க ஒரு விஷயத்தை கேட்டு அந்த விஷயத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது தானம். அந்த தானத்தில் வந்து நம்ம தான் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சின்ன கர்வமும் ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்புமே நம்மளுக்கு வந்து அது இருக்கும். அது வந்து தானம். தர்மம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, யாருமே நம்மக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களோட தன்மையை அவங்களோட ஒரு கஷ்டத்தை புரிஞ்சு நம்மளே வந்து போய் உதவி செய்கிறோம் இல்லைங்களா, அது வந்து தர்மம். வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நம்ம போய் அதை செய்கிறோம் அப்படின்னாக்கா அது தர்மத்தில் சேரும். சரிப்பா இது தர்மத்தில் சேருன்னு சொல்லிட்டு அப்போ நான் தானம் பண்ணுறதுல வேஸ்ட்டா, அப்போ நான் தானம் வந்து பண்ணவே கூடாதா, அப்போ அதுக்கு வந்து எந்த பவரும் இல்லைன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் தானமும் ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அதை விட தர்மம் பெருசு. நான் டிஃப்ரென்ஷியேட் தான் சொல்கிறேன். நீங்கள் தானம் தர்மம் எல்லாமே பண்ணுங்கள், எல்லாமே வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதை நான் ஏன் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், என்னோடய சுற்றிக்கு சரௌண்டிங்கில் நிறைய பேர்கிட்ட நான் கேட்குறேன், தர்மம்னா என்ன தானம் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லு அப்படின்ற தெரில. இது ஆக்சுவலாக நம்ம தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக நம்ம வேலிடேட் பண்ணி சொல்ல தெரியலன்னு வைங்களேன், அவ்வளோதான். பட் இப்போ வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் சின்ன குழந்தைக்கு அனுப்புங்க, இல்லை உங்கள் அக்காவுக்கு அனுப்புங்க, உங்கள் தங்கச்சிக்கு அனுப்புங்க. ஏன்பா நான் இதெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தர்மம்ன்றது ரொம்ப பெரிய அடிப்படையான விஷயம். தர்மம்னா என்னன்னு சொல்லி ரொம்ப பெரிய அடிப்படையான விஷயம். கண்டிப்பாக வந்து அடிப்படையை நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். அப்போ உனக்கு மட்டும் தான் அடிப்படை தெரியுமா, ஏன் எங்களுக்கு அடிப்படையே தெரியாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே அடிப்படை தெரியும். தெரியல நான் சொல்ல வரல. ஆனால் அதை வேலிடேட் பண்ணி மற்றவங்ககிட்ட சொல்லும்பொழுது இது மாதிரி ஒரு சென்டென்ஸில் சொல்லுங்கள். ஏன் சொல்லணும்னா, கண்டிப்பாக உங்களை கொஷின் கேட்பாங்க. நீங்கள் போய் தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், நிறைய பேர் உதவி பண்ணால் நான் ஏன் பண்ணணும்னு கேட்குற கொஷினும் இருக்குது. பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன பலன் வரும் அப்படின்ற கொஷினும் இருக்குது. சில பேர் வந்து நேச்சுரலாகவே பண்ணுவீங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாலே சந்தோஷம்னு பண்ணுவீங்க, சந்தோஷம். ஆனால் இந்த டிஃப்ரென்ஷியேட்டை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து இதை அனுப்புங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச ஷேர் பண்ணி அவங்ககிட்ட சொல்லுங்கள். இல்லை நீங்களே ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அவங்ககிட்ட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட கான்வர்சேஷன் போகும்பொழுது. ஏன்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைஃப்பில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைங்களேன். ஸோ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல வரேன் தர்மத்தை பற்றி. கண்டிப்பாக அதை நம்ம கிட்ட சொல்லணும். போன வீடியோவில் 17 நிமிஷம் பேசியிருந்தோம். அவ்வளோ டைம் கொடுத்து அவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் பார்க்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம், நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பேசி முடிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் ஒர்க் இருக்கும் இல்லைங்களா, எவ்வளோ விஷயத்தை உங்களால் கெட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இட்ஸ் வெரி ஹார்ட். ஓகே, ஸோ நான் ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் தெரியும் நான் நம்புகிறேன். நான் சொன்ன உடனே உங்களுக்கு கெட் பண்ணியிருப்பீங்க. தர்மம்னு சொல்கிறேன், மகாபாரதம் கேரக்டர்னு சொல்கிறேன், ரெண்டு சிங்க் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் பெயரை சரித்திரம் மறக்காது. சூரியபுத்திரன் வைகர்த்தனன், கர்ணன். கர்ணன் வந்து ஏன் வந்து இன்றைக்கும் பேசப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து ஒரு பெரிய வந்து வீரன், ஒரு பெரிய ஒரு வில்வித்தை வீரர். ஸோ அவ்வளோ பெரிய ஆள். அதேமாரி அர்ஜுனரும் வந்து அவ்வளோ பெரிய ஆள் தான். ஏன் கர்ணனை பற்றி வந்து டாக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது? இன்கேஸ் கர்ணன் வந்து இறந்து தான் போனார். கர்ணன் வந்து ஒரு தோற்கடிக்கப்பட்டவர் தானே. ஏன் வந்து இன்றைக்கி சமூகம் பேசுது? கிட்டத்தட்ட ஒரு 3000, 4000, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மகாபாரதத்தோட ஸ்டோரி வந்து இன்றைக்கி பேசப்படுது. அதுவும் கர்ணனை பற்றி பேசப்படுது அப்படின்னாக்கா அவர் பண்ண தர்மம். நல்லா எடுத்து பாருங்கள். மகாபாரதம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு பாருங்கள். நல்ல விஷயம், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. நம்மளோட லைஃப்பில் வந்து மகாபாரதம் இது மாதிரி ஒரு பெரிய பெரிய நூல்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையை வந்து சீர்படுத்தும்.
லைக் அது வந்து ரொம்ப நல்லதுன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டைம் கிடைக்கும்போது மகாபாரதம் பாருங்கள். அந்த மகாபாரத போரில் கிருஷ்ணர் வந்து இந்த பக்கம் இருப்பார். யாருனாக்கா நம்ம பஞ்சபாண்டவர் கூட இருப்பார். தர்மம் வந்து ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நிறைய வந்து ஒரு கடவுளே வந்து இறங்கி இதை நான் முடிச்சு கொடுக்குறேன், இதை வந்து தர்மத்தினால தர்மத்திற்கு அதாவது தர்மத்திற்கு ஆப்போசிட்டில் இருக்க எல்லாருமே வந்து வீழ்த்தப்படணும், தர்மம் வந்து ஸ்தாபிக்கப்படணுன்றதுக்காக கடவுள் வந்து இந்த பக்கம் இறங்கி அவங்க கூட போர் செய்வார். அப்போ எல்லாருமே டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருப்பாங்க. பேலன்ஸ் இருந்தது கர்ணன் தான். அதாவது கர்ணனை வந்து கொல்றதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து போகும்பொழுது கர்ணரை கொல்லவே முடியல. ஏன் கொல்ல முடியலன்னா அவரோட வீரமா, அவரோட வில்வித்தையா? இல்லை, அவர் பண்ண தர்மம். கடவுள் இந்த பக்கம் நின்று ஃபைட் பண்ணுறவர் கடவுள், அந்த பக்கம் நின்று ஃபைட் பண்ணுறவர் சாதாரண மனிதன். அவர் வில்வித்தை வீரர், அவர் பெரிய அங்கே ராஜா, அதெல்லாம் கடந்து இங்கே இருக்க ஒரு கடவுள். ஆனால் கடவுளாலே வந்து ஒரு சராசரி மனுஷனை வந்து கொல்ல முடியல அப்படின்னாக்கா ஏன் அப்படின்னாக்கா அவர் பண்ண தர்மம். கிருஷ்ணர் என்ன பண்ணுறாராம், கர்ணன் கிட்ட போயிட்டு, கர்ணா நான் வந்து உன்னை கொல்றதுக்கு வந்து என்னென்னமோ பண்ணுறேன் கர்ணா, ஆனால் வந்து என்னால் உன்னை கொல்ல முடியல, ஆனால் நீ கொல்லப்பட்டால் தான் இங்கே தர்மம் வந்து கண்டிப்பாக ஸ்தாபிக்கப்படும். ஸோ கண்டிப்பாக நீ வந்து கொல்லப்பட வேண்டியது ரொம்ப வேண்டிய விஷயம் இந்த காலத்துக்கு, நீ புரிஞ்சுப்பன்னு சொல்லி நிறைய ஸ்டோரிலாம் பேசிட்டு, உன்னை என்னால் ஏன் கொல்ல முடியல அப்படின்னாக்கா நீ பண்ண தர்மம் அவ்வளோ தர்மம் இருக்குது, நான் எப்படி உன்னை கொல்றது, நீ என்ன பண்ணுனா உன்னோட தர்மத்தை அத்தனையுமே எனக்கு வந்து தானமாக கொடுத்துரு, அப்போ தான் என்ன உன்னை கொல்ல முடியும்னு சொல்லி கடவுள் வந்து சராசரி ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு தானமாக கேட்குறாரு அத்தனை தர்மத்தையும். ஸோ இங்கே உங்களுக்கு புரியும் இல்லைங்களா அந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவ்வளோ பெரிய கடவுள் அவர் நினச்சா அப்படின்றதுக்குள்ளே அதுலேயும் மாற்ற முடியும். ஆனால் அந்த தர்மத்துக்கிட்ட போயிட்டு அவர் கையேந்தி தான் நின்னார், உன் தர்மத்தை நீ என்கிட்ட ஃபுல்லாக தானமாக கொடுத்துரு, அப்போ தான் உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. கர்ணனும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே வந்து தானமாக கொடுத்துரு, அவர் சொன்ன எல்லா தர்மத்தையும் தானமாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கடவுளாலே வந்து கர்ணனை கொல்ல முடியுது. ஸோ தர்மம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ மட்டும் இல்லாமல் உங்களோட 7 தலைமுறைக்கும் அது போயிட்டே இருக்கும். வாழையடி வாழையான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே தர்மத்தை கடைபிடிங்க. கண்டிப்பாக வந்து தர்மத்தை பற்றி தெரிஞ்சுங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி. பதிவில் வந்து தானம் என்ன தர்மம் என்னன்னு சொல்லி ஒரு சின்ன கான்வர்சேஷனுக்குள்ளே போயிருப்போம். உங்களோட தாட்டில் இல்லை அதாவது தர்மம் அப்படின்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ ஜீவகாருண்யம் தர்மம்னு சொல்லுவாங்க, நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல பழக்கங்கள் வந்து தர்மம்னு சொல்லுவாங்க. எல்லாமே தர்மம் தான், நான் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்வர்சேஷன், சரிங்களா? ஸோ உங்களோட மைண்ட் தாட்டில் உங்களுக்கு தர்மம்னா என்ன, தானம்னா என்னன்னு சொல்லி உங்களோட கருத்து என்னவோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பகிருங்க, ரொம்ப நல்ல விஷயம். பட் இது போன்ற ஒரு கான்வர்சேஷனை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப நல்லது ஆக்சுவலி. ஸோ ரைட், அவ்வளோதான் இனி வீடியோ, இதுவே போதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய், தேங்க்யூ.